ஒரே ஒரு ஒப்பந்தம் 9,70,000 மக்களினுடைய நாடு என்று தீர்மானிச்சது. அந்த ஒப்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 1964ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் இந்தியாவினுடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்யறதுக்காக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்களினுடைய கதை தான் இது. அந்த மக்கள் 9,70,000 பேர் இலங்கையில் இருந்தாங்க. இலங்கை சுதந்திரம் அடைந்த பிற்பாடு 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பிற்பாடு அந்த நாட்டு மக்கள் எந்த ஒரு நாட்டு குடியுரிமை இல்லாமல், அதாவது இலங்கையினுடைய குடியுரிமையும் அவர்களுக்கு இல்லை, இந்தியாவினுடைய குடியுரிமையும் அவர்களுக்கு இல்லை, எந்த ஒரு நாட்டு குடியுரிமையும் இல்லாமல் அவர்கள் இலங்கையில் இருந்தார்கள். இந்த மக்களுக்கு தீர்வு காண்றதுக்காக 1964ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் இந்தியாவினுடைய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை செய்யறதுக்காக ஸ்ரீமாவோ இந்தியாவுக்கு 4 நாட்கள் பயணத்தை மேற்கொண்டாங்க. ஆனா அந்த பயணமானது 6 நாட்கள் வரைக்கும் நீடித்தது. இறுதியாக 6வது நாள் அந்த ஒப்பந்தமானது எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா 3 லட்சம் மக்களுக்கு இலங்கை அரசாங்கமானது குடியுரிமை வழங்குவதாகவும் 5,20,000 பேரை திரும்ப இந்தியாவுக்கு அனுப்புவதாகவும் அந்த ஒப்பந்தமானது போட்டாங்க. மீதமாக இருந்த 1.5 லட்சம் மக்களை இரு நாடுகளுமே கைவிட்டார்கள் என்று சொல்லித்தான் சொல்லலாம். காலனித்துவம் உருவாக்கின பிரச்சனையை சுதந்திரமடைந்த இரு நாடுகளுமே தீர்க்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து எந்த விதமான ஒரு கருத்துமே கேட்காமல் இரு நாடுகளுமே அந்த மக்கள் தொடர்பான முக்கியமான முடிவை எடுத்தார்கள். இது அனைவராலுமே பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு முக்கியமான ஒப்பந்தத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.